போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினம் 5 கணிதம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 59வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது கோடிங் டீகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பீட் என்ற வார்த்தையை ஒரு குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்பதை எவ்வாறு குறிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த பீட்ன்றத ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி YVZG ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதே லாஜிக்கை மைல்டுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்க? பீட் BEAT பீட் எப்படி மாத்திருக்காங்க? YVZG மாத்திருக்காங்க. அதாவது பியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா Y, அதாவது பியோட எதிர்பக்கம் எதிர் எழுத்து பாத்தீங்கன்னா Y, Yயோட எதிர் எழுத்து பாத்தீங்கன்னா B. அதே மாதிரி EV எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். லவ்ன்ற ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எல்லுக்கு V ஆப்போசிட், சாரி எல்லுக்கு O ஆப்போசிட், Vக்கு E ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். GTக்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா GTA கேம் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். GTA கேம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே லாஜிக்கை மைல்டுக்கு யூஸ் பண்ணிடலாங்களா? ரொம்பவே சிம்பிள். MILD எம்மோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா N. நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? MN சொல்லுவோம். ஐயோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா R, இளையராஜான்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இல்லைன்னா IR 8 நாட்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இளைய ராஜா. எல்லோட ஆப்போசிட் இப்பதான் பார்த்தோம் O, அதாவது லவ்ன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. டியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா W, டி வாட்டர்ன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நமக்கான ஆன்சர் பாருங்க, NROW அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. முக்கியமா நம்ம சேனல் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பசில் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மிஸ்ஸிங் பிளேஸ்ல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. எப்படி சார் லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிசாண்டலா கிடைமட்டமா லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 25ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேர்ட் நம்பர் 18ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 35ல இருந்து 13 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 22ன்னு கிடைக்கும். சோ அதே லாஜிக்கே நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ப 45ல இருந்து 8 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 37ன்றது கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 37 ஆப்ஷன் B-ல இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் சீரிஸ், அதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் பெண்கள், எவ்வளவு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி. அப்போ ஒரு பாய் இருக்காரு, அவங்களோட ஒய்ஃப். ஓகேங்களா? அந்த பாயோட ஒய்ஃப் எழுதிக்கலாம். அந்த மனைவிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 மகன்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து பேரண்டிங்கா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 சன் இருக்காங்க. அதை நான் S1 S2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மற்றும் அவர்களுடைய மனைவிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சன் 1க்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் 1ன்னு எடுத்துக்கிறேன். சன் 2க்கு ஒய்ஃப் இருக்காங்க, அதை W2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை D1 எடுத்துக்கிறேன், இதை D2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பையனுக்கும் 2 பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ D1 D2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. அப்ப எவ்வளவு பெண்கள் இருக்காங்க? 7 பெண்கள் இருக்காங்க. சோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் A என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 4th கொஸ்டின் பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Aன்றது 6, Bன்றது 5, Cன்றது 4, D3, E2, F1ன்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. A into B divided by D into E பிளஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணி C plus Fன்னு கொடுத்துட்டு அவுட்டர்ல ஒரு F கொடுத்திருக்காங்க. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்படியே இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல ABCD ஆல்பபெட்ஸோட பிளேஸ் வேல்யூ கொடுத்திருக்கேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். A into Bன்னு கொடுத்திருக்காங்க. Aங்கிறது பாத்தீங்கன்னா 6, Bங்கிறது பாத்தீங்கன்னா 5 டிவைடட் பை Dன்னு கொடுத்திருக்காங்க. Dங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 3 இன்ட்டு Eங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2ன்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் பிராக்கெட் குள்ள என்ன சொல்லியிருக்காங்க? C plus Fன்னு கொடுத்திருக்காங்க. Cங்கிறது பாத்தீங்கன்னா 4,
எஃப்ன்றது பாத்தீங்கன்னா 1 பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணி எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1. போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், 3ஆல அடிக்கிறேன். 1 3 3, 2 × 3 6. அப்ப நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 × 5 10. கரெக்டுங்களா? 10ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2 இந்த டிவிஷன் காலி பண்ணிட்டோம். ஸோ இன்ட்டு 2 இருக்கு. பிளஸ் பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்றப்போ நமக்கு 4 + 1 5ன்னு கிடைக்கும். 5 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 தான் கிடைக்க போகுது. அப்போ 10யும் 2யும் மல்டிப்ளை பண்ணா 20. 20 + 5 + 5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். சார் 25ன்னு சொல்றீங்க, ஆப்ஷன்ல எதுவுமே இல்லையே சார், ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துருக்காங்களே, எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் டி யோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணா 25 வருதா, 9 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்ல. பி செக் பண்ணுங்க. ஏங்கிறது 6, சிங்கிறது 4. மல்டிப்ளை பண்ணா 24 வருது. ஆனா நமக்கு 25. ஸோ ஆப்ஷன் பி கட்டு. ஆப்ஷன் சில பாருங்க, பி × டின்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது பாத்தீங்கன்னா 5, டிங்கிறது பாத்தீங்கன்னா 4. 2 மல்டிப்ளை பண்ணா 20 தான் வந்திருக்கு. நமக்கு கிடைக்க வேண்டியது 25. ஸோ ஆப்ஷன் சி கட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டின்றதான் வரப்போகுது. பி என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5யும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். அப்போ 25 25 ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் பி × பி, ஆப்ஷன் டின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி கொஸ்டின் பார்ப்போங்க. கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பை சார்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தமிழ் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த எளிய விளக்க படத்தில் இருந்து, எளிய வட்ட விளக்க படத்தில் இருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளது வெளிக்காடு என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணா எத்தனை டிகிரி, 360 டிகிரிங்களா? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை சுத்தி வரப்போ நமக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும், 360 டிகிரி இருக்கும். இதை வந்து நான் 100% எடுத்துக்கிறேன். அப்போ 100% பாத்தீங்கன்னா 360 டிகிரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்க இருக்கு. எவ்வளவு சதவீதம் பேர், எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. ஸோ டிகிரிக்கு நேரா டிகிரி எழுதிருங்க. ஸோ 90. இதோட பெர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க, எனக்கு தெரியாது, அதனால நான் X% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணோம், இது எந்த சைட்னாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், 360 90 அடிக்கிறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 9 9, 4 × 9 36. 100யும் 4 அடிக்கிறேன். பாருங்க, நேருக்கு நேர் தான் அடிச்சிருக்கேன், கிராஸ்ல அடிக்க கிடையாது. அப்போ 4 அடிக்கும் போது 1 4 4, 25 × 4 100. அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 25% என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இவ்வளவு தாங்க இன்னைக்கான 5 சம்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் இவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா 59 வீடியோஸ் போட்டிருக்கோம். முக்கியமா 1ல இருந்து 59 வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நமக்கு குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அசால்ட்டா இருக்காதீங்க. இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம், சக்சஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.